அடுப்படி கைமணத்தின் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது அன்பான பொங்கல் வாழ்த்துக்கள். இப்போ சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 200 கிராம் பச்சரிசி எடுத்திருக்கேன். ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பை வெறும் எண்ணெய் சட்டியில் லேசாக வாசனை வர அளவுக்கு வறுத்து வச்சுட்டோன்னா தான் பொங்கல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏலக்காய் ஒரு 8லேருந்து ஒரு 10 ஏலக்காய், அதையும் வெறும் எண்ணெய் சட்டியில் வறுத்து பவுட்ரு பண்ணிவிட்டு அதில் லாஸ்ட்டில் சுகரை போட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சிட்டோன்னா அந்த தோலோட வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் அது நல்லது, அது வேஸ்ட் ஆகாது. காஞ்ச திராட்சை ஒரு 20 திராட்சை தாளிக்கிறதுக்கு, முந்திரி பருப்பு ஒரு 15, எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்களவு நல்லாயிருக்கும் பொங்கல். அதே மாதிரி நெய் ஒரு 6-7 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நெய் நிறையா ஊற்றினா ரொம்ப நல்லா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வெல்லம் 250 கிராம் வச்சுருக்கேன். 200 கிராம் வேணாலும் போட்டுக்கலாம், சுகருக்கு தகுந்த மாதிரி கம்மியாக வேணாலும் போட்டுக்கலாம். வெல்லத்தை லைட்டாக நுணுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கரைச்சிட்டு லேசாக பாகு பதம் லைட்டாக வந்தோடனே அதை ஆஃப் பண்ணி வடிகட்டி வச்சுக்கணும். இப்போ பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஏலக்காயை வெறும் சட்டியில் ஃபஸ்ட்டு லைட்டாக வறுத்துக்கணும். இதை நல்லா சூடு வர அளவுக்கு வறுத்துட்டு அதை எடுத்து கொஞ்சம் சுகர் போட்டு மிக்சியில் பவுடராக நுணுக்கி வச்சுக்கணும். அதே சட்டியில் பாசிப்பருப்பை வறுக்கணும். பாசிப்பருப்பை எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் வெறும் சட்டியில் லேசாக வறுக்கணும். நெய் எதுவும் ஊற்ற வேண்டாம், வெறும் பாசிப்பருப்பை வெறும் எண்ணெய் சட்டியில் வறுக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் இருந்தால் போதும். இது மாதிரி லேசாக செவந்து வந்தால் தான் நல்லா வாசனையாக இருக்கும் பொங்கல். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அரிசியும் பருப்பையும் எடுத்து கழுவிட்டு குக்கரில் வைக்கணும். இப்போ வெல்லத்தை நுணுக்கி போட்டாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும், ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. இதை அடுப்பை சிம்மில் வச்சு இது கரைஞ்சி வரும்போது ஆஃப் பண்ணி வடிகட்டிடணும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். ரொம்ப திக்காகவும் ஆகக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். இப்போ நெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றி இந்த முந்திரி திராட்சையை வறுக்கணும். லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய், பொங்கல் கிண்டணும் போது லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். இப்போ நெய் காஞ்ச பிறகு ஃபஸ்ட்டு இந்த முந்திரியை போடணும். முந்திரி கருவிடக்கூடாது. லைட் ப்ரௌன் கலர் வந்தோடனே ஆஃப் பண்ணி முந்திரி வறுத்து எடுத்துட்டு அதுலேயே திராட்சையை போடணும். இப்போ லைட்டாக செவந்துருச்சு. இப்போ இதுலேயே இந்த திராட்சையும் போட்டு அதையும் கருவிடாமல் ரெண்டுத்தையும் சேர்த்து வறுக்கணும். இப்போ பாசிப்பருப்பும் வறுத்து கொட்டியாச்சு. இப்போ பச்சரிசியும் ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஒரு 2-3 தண்ணி ஊற்றி கழுவிட்டு இப்போ 200 கிராம் பச்சரிசி, 50 கிராம் பாசிப்பருப்பு, 250 கிராம், 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு ஒரு 4 விசில்லேருந்து 5 விசில் சவுண்டு வர வரைக்கும் குக்கரில் வச்சு வேக வைக்கணும். இப்போ பொங்கல் நம்ம மண்பானையில் செய்கிறதா இருந்தால் பால் ஊற்றி தண்ணி ஊற்றி அது மாதிரி செய்வோம். இப்போ நான் குக்கரில் செய்கிறதுனால அரிசியை கழுவி வச்சுட்டேன். இப்போ 1 டம்ளர் பால் ஊற்றுறேன், 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இல்லை பச்சரிசியை பொறுத்து இருக்குது. 3 டம்ளர் மொத்தம் 1க்கு 3 ஊற்றலாம், இல்லை 4 ஊற்றலாம். இப்போ வெள்ளைப்பாகும் ஊற்றுறதுனால இப்போ நான் 3 டம்ளர் கணக்குக்கு பண்ணுறேன்.
இப்போ 3 டம்ளர் ஊற்றியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிடணும். ஆன் பண்ணி வெயிட் போட்டு ஒரு 4 விசில்லேருந்து 5 விசில் வச்சும் குக்கரை ஆஃப் பண்ணணும். இப்போ 5 சவுண்டு வச்சு வேக வச்சாச்சு. இப்போ இதை கரண்டியால் நல்லா ஒரு கடைஞ்சி விட்டுட்டு அதுக்கு பிறகு வெள்ளைப்பாகை வடிகட்டி ஊற்றணும். நல்லா ஒரு கடைஞ்சோன்னா தான் நல்லா குழைவாக பொங்கல் நல்லாயிருக்கும். கரண்டியால் கடைஞ்சாலே போதும், நல்லா வெந்துருச்சு. இப்போ பால் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். இது கெட்டியாக கரெக்ட் பதமாக இருக்கிறதுனால இப்போ வெல்லம் வடிகட்டி ஊற்றணும். கொஞ்சம் தண்ணி கழுவி ஊற்றி அது இருக்கிறதையும் ஊற்றி மீதி இருக்க வெல்லத்தையும் கொஞ்சம் தண்ணி கழுவி ஊற்றி வடிகட்டியாச்சு. இப்போ பவுடரை நுணுக்கி வச்சுருக்க ஏலக்காய் பவுடரை கொஞ்சம் போடணும். இப்போ கொஞ்சம் போடணும், லாஸ்ட்டில் கொஞ்சம் போடணும். பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு. பொங்கலுக்கு எப்போதுமே ஸ்வீட் பண்ணோன்னா கொஞ்சமாக உப்பு போட்டோன்னா தான் அதோட டேஸ்ட்டு இன்னும் எடுத்து கொடுக்கும். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ வெள்ளைப்பாகு எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பொரித்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை நெய்யும் அதையும் ஊற்றணும். லாஸ்ட்டில் கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறது கொஞ்சம் போடணும். ஏலக்காய் நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும். சில பேருக்கு ஜாதிக்காய் பிடிக்காது. ஜாதிக்காய் வேணால் பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சோண்டு பவுட்ரு பண்ணி நுணுக்கி போட்டோம்னா இன்னும் அல்வா டேஸ்ட்டில் ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி அல்வா பதத்துக்கு அருமையான பொங்கல் ரெடி. பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். எப்படி நல்லா எடுத்தால் அப்படி உழுவுது பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பொங்கல் செய்கிறவங்களா இருந்தால் இதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.